மீனாஸ் கிச்சன் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம மீனாஸ் கிச்சனில் ஒரு அல்வா பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் வந்து அல்வா பண்ணலான் இருக்கேன். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பூசணிக்காய் அல்வா, அதை வந்து காசி அல்வான்னு சொல்லுவாங்க. வாங்க காசி அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி இந்த அல்வா செய்கிறதுக்கு நான் பூசணிக்காவை கேரட் துருவி வச்சுருக்கேன். ஒரு 300 கிராம் அளவு நான் வந்து பூசணிக்காய் எடுத்துகிட்ருக்கேன். இது கூட ஒரு 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் கேசரி கலரும் எடுத்துகிட்ருக்கேன். பொதுவாக பூசணிக்காய் அல்வானா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் நான் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கிறேன். முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே வாணலியில் நம்ம துருவின பூசணிக்காவையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுலேயே ஃப்ரை பண்ணலாம். அதுலேயே தண்ணி நல்லா விட்டு வரும். ஸோ அதை வந்து மூடி வச்சுருங்க. அடிஷ்னலாக தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு திரும்ப திறந்து பார்த்தேன். ஓரளவு வெந்திருக்கு. ஸோ நல்லா அதை வதக்கி விட்டுட்டு நான் திரும்ப மூடி வச்சிட்டேன். அப்பப்போ திறந்து பார்த்துக்கணும். திறந்து பார்த்துட்டு வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த சர்க்கரையை சேர்க்குறேன். சர்க்கரை வந்து ஒரு 1.25 டம்ளர் போதும். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் வந்து நான் வீடியோக்காண்டி தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இது தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பூசணிக்காய் அல்வா கல்யாணத்துலலாம் செய்வாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட திடீர்னு செய்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாவே இருக்கும். காய்கறியும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். பூசணிக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த அல்வாவை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது கூட நம்ம வாசனைக்காண்டி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. இப்போது அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட பூசணிக்காய் அல்வா, அதாவது காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. சீக்கிரமாகவே மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.